நாங்கள் என்ன நினைக்கிறது, அவர் செஞ்சதுக்கு அவர் அவர் தெரியாமல் நடந்த மேட்டருக்கு அவர் கொடுக்குறாருன்றது வந்து அவர் அவரால் பாதிக்கப்பட்டாங்க கொஞ்சம் அவர் பார்க்கணுன்னு. அதனால் அவர் கொடுத்துக்கிறாரு. அவருக்கும் அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஒரு வாய்ப்பு விஜய் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களாண்ணா? கொடுக்கலாம். மக்கள் காலில் விழுந்து அழுது இருக்கிறாரு. முழு பொறுப்பு கிடையாது. ஏன்னா அங்கே அரசாங்கம் பார்த்துருக்கணும், இவரும் லேட்டாக போனோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து முழு பொறுப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் விழுந்து விஜய் மாதிரி பெரிய நடிகர் அழுகிறது எப்படி நான் பார்க்குறேன்? ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் அவரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றதுனால அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிராஃபிக் இருக்கும், எதனா ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்து பேசியிருப்பார். டைமிங் போயின்னு இருக்கும். அதனால் இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதனால் தாமதத்தில் இது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் தப்பு எதுவும் சொல்ல முடியாது அவர் மேலே. இதை வச்சு மக்கள் இனி வந்து விஜய் வந்து அரசியலுக்கே வர முடியாதுன்னு சிலவங்களாம் சொல்கிறாங்க. எப்படி நான் பார்க்குறேன்? அதை பற்றி நம்மளுக்கு தெரியாதுண்ணே. ஆனால் விஜய் நல்லா அரசியல் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? இருக்கனால தானே இவ்வளோ கூட்டம் சேருது, இல்லாட்டி சேராதுல்ல.